தமிழ்நாடு இறுதி வாக்காளர் பட்டியலானது வெளியிடப்பட்டிருக்கிறது. இறுதி வாக்காளர் பட்டியலை தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் வெளியிட்டிருந்தார். அதன்படி தமிழ்நாட்டில் மொத்தம் 5,67,00,000 வாக்காளர்கள் உள்ளதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். எஸ்ஐஆருக்கு முன்பு 6,41,00,000 பேர் இருந்ததாகவும் தற்போது இறுதி வாக்காளர் பட்டியலை தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் வெளியிட்டிருந்தார். அதன்படி தமிழ்நாட்டில் மொத்தம் 5,67,00,000 வாக்காளர்கள் உள்ளதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களை செய்தியாளர் நந்தினியிடம் தகவல்களை கேட்கலாம். நந்தினி, இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கிறது, விவரங்கள் பதிவு பண்ணுங்க. வணக்கம் ராஜலட்சுமி. இந்திய தேர்தல் ஆணையத்தின் வழிகாட்டுதலின்படி 1/1/2026 தகுதி ஏற்படுத்தும் நாளாக கொண்டு 2026 ஆண்டிற்கான வரைவு வாக்காளர் பட்டியலின் சிறப்பு தீவிர திருத்தத்தை பொறுத்தவரையில் கடந்த அக்டோபர் 27 முதல் பிப்ரவரி 23 வரை தமிழ்நாடு மாநிலத்தில் மேற்கொள்ளப்பட்டது. இறுதி வாக்காளர் பட்டியல் என்பது இன்று வெளியிடப்பட்டிருக்கிறது. அக்டோபர் 27 நிலவரை 6,41,14,587 வாக்காளர்கள் வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றிருந்தனர். சிறப்பு தீவிர திருத்தம் 2026 கீழ் கணக்கெடுப்பு சட்டம் வந்த பிறகு மொத்தம் 5,43,76,756 வாக்காளர்களின் பெயர் கொண்ட வரைவு வாக்காளர் பட்டியல் கடந்த டிசம்பர் 19 வெளியிடப்பட்டது. அதனைத் தொடர்ந்து டிசம்பர் 19 முதல் ஜனவரி 30 வரையிலான ஏற்புரைகள் மற்றும் மறுப்புரைகளுக்கான காலத்தில் 27.5 லட்சம் தகுதியுள்ள வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். மேலும் 4.23 லட்சம் தகுதி பெறாத நபர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். அதன்படி தகுதியுள்ள வாக்காளர் கொண்ட 2026 இறுதி வாக்காளர் பட்டியல் என்பது இன்று வெளியிடப்பட்டது. இறுதி வாக்காளர் பட்டியலின் நிலவரத்தை பொறுத்தவரையில் 5,07,07,380 வாக்காளர்கள் கணக்கெடுப்பு நடத்தப்பட்டிருக்கிறது. அதில் ஆண் வாக்காளர்களை பொறுத்தவரையில் 2,77,38,925 பேரும், பெண் வாக்காளர்களை பொறுத்தவரையில் 2,89,60,838 பேரும், மூன்றாம் பாலினத்தவர் 7,617 பேர் இடம்பெற்றிருக்கிறார்கள். இதில் 18 வயதிற்குட்பட்ட வாக்காளர்களின் எண்ணிக்கையை பொறுத்தவரையில் 12.51 லட்சம் பேரும், மாற்றுத்திறனாளிகள் என குறிக்கப்பட்ட வாக்காளர்கள் 4.63 லட்சம், 80 வயதுக்கு மேற்பட்ட மூத்த குடிமக்கள் வாக்காளர்களை பொறுத்தவரையில் 3.99 லட்சம் பேர் இடம்பெற்றிருப்பதாக தற்போது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இறுதி வாக்காளர் பட்டியலில் செங்கல்பட்டு மாவட்டத்திற்கு உட்பட்ட சோழிங்கநல்லூர் சட்டமன்ற தொகுதி தமிழ்நாட்டிலேயே அதிக வாக்காளர்களை கொண்ட தொகுதியாக கணக்கெடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த தொகுதியில் மொத்தம் 5,36,991 வாக்காளர்கள் இடம்பெற்றிருக்கிறார்கள். அதற்கு அடுத்தபடியாக திருவள்ளூர் மாவட்டத்திற்கு உட்பட்ட ஆவடி சட்டமன்ற தொகுதி இரண்டாவது அதிக வாக்காளர் கொண்ட தொகுதியாக கணக்கிடப்பட்டிருக்கிறது. மொத்தம் 4,28,772 வாக்காளர்கள் இருக்கிறார்கள். அதே போன்று தமிழ்நாட்டில் குறைந்த அளவு வாக்காளர் கொண்ட தொகுதியாக சென்னை மாவட்டத்தில் சட்டமன்ற தொகுதி கணக்கிடப்பட்டிருக்கிறது. இதில் மொத்தம் 1,16,896 வாக்காளர்கள் இடம்பெற்றிருக்கிறார்கள். அடுத்தபடியாக எழும்பூர் சட்டமன்ற தொகுதியில் 1,24,879 வாக்காளர்கள் இடம்பெற்றிருப்பதாக தற்போது தேர்தல் ஆணையம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் பார்த்தோம் என்றால் வாக்காளர்கள் தங்களது பெயர் என்பதை சரிபார்த்து தேவையானால் பெயர் சேர்க்க திருத்தம் செய்வ விண்ணப்பங்களை இணையம் மூலமாகவோ அல்லது நேரடியாகவோ சமர்ப்பிக்கலாம் எனவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் 18 வயதிற்கு உட்பட்ட முதல் முறை வாக்காளர்களாக பதிவு செய்தவர்களுக்கும் திருத்தங்கள் விண்ணப்பித்த அல்லது தமிழ்நாட்டிற்கு இடம்பெயர்ந்த ஏற்கனவே உள்ள வாக்காளர்களுக்கும் அவர்கள் பதிவு செய்யப்பட்ட குடியிருப்பு முகவரிக்கு விரைவு அஞ்சல் மூலம் வாக்காளர் அடையாள அட்டை வழங்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் விண்ணப்பிக்க விரும்புகிறவர்கள் விண்ணப்பிக்கலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில்தான் 2026 ஆண்டு சட்டமன்ற தேர்தல் விரைவில் நடத்தப்பட இருக்கின்றன. இதற்காக தேர்தல் ஆணையம் அனைத்து ஏற்பாடுகளையும் மேற்கொண்டு வருகிறது. மார்ச் மாதத்தில் அறிவிப்பு வெளியாகலாம் எனவும் ஏப்ரல் மாதத்தில் தேர்தல் நடைபெறுவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தேர்தல் ஆணையம் சார்பில் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த நிலையில்தான் இறுதி வாக்காளர் பட்டியல் என்பது இன்று வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த இறுதி வாக்காளர் பட்டியலை பொறுத்தவரையில் மொத்தமாக 5,67,07,380 வாக்காளர்கள் இடம்பெற்றிருப்பதாக தேர்தல் ஆணையம் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் பார்த்தோம் என்றால் ஏற்கனவே வரைவு வாக்காளர் பட்டியல் டிசம்பர் 19 வெளியிடப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக தான் இறுதி வாக்காளர் பட்டியலை தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சென்னை தலைமைச் செயலகத்தில் வெளியிட்டிருக்கிறார். அந்த வகையில் 5 கோடிக்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் இடம்பெற்றிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று ஒவ்வொரு
மாவட்டம் வாரியாகவும் வாக்காளர்கள் எத்தனை பேர் என்ற நிலவரமும் தற்போது தேர்தல் ஆணையம் சார்பில் வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில்தான் விரைவில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் அதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மார்ச் மாதத்தில் தேர்தல் தேதிக்கான அறிவிப்பு வெளியாகலாம் எனவும் ஏற்கனவே கூட்டணி கட்சி தலைவர்கள் உள்ளிட்டவர்களுடன் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை என்பது தொடங்கப்பட்டிருக்கக்கூடிய தேர்தலுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. எனவேதான் தேர்தல் தேதி விரைவில் அறிவிக்கப்பட இருக்கக்கூடிய நிலையில் இறுதி வாக்காளர் பட்டியல் என்பது இன்று வெளியிடப்பட்டிருக்கிறது. மேலும் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க மற்றும் நீக்கம் செய்ய விரும்புகிறவர்கள் கூடுதலாகவே மேலும் விண்ணப்பிக்கலாம் எனவும் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் தெரிவித்திருக்கிறார். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி நந்தினி. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.